இந்திய அரசியலில் இதுவரைக்கும் எத்தனையோ சின்னங்களை பார்த்துருப்போம். விசில், உதயசூரியன், தாமரை, கை சின்னம், கார் இல்லைன்னு சொல்லி லிஸ்ட்டு பெருசு. ஆனால் இப்போ திடீர்னு ஒரு புது மாஸ்கா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அது என்ன தெரியுமா? கரப்பாம்பூச்சி, அதாவது காக்ரோச். வெறும் ஒரே வாரத்தில் மில்லியன் கணக்கான இளைஞர்களை கவர்ந்து ஒட்டுமொத்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோட கவனத்தையும் ஈர்த்திருக்குது இந்த ஆன்லைன் இயக்கம். இதுக்கு அவங்க வச்சிருக்கிற பேர் காக்ரோச் ஜனதா பார்ட்டி, சுருக்கமாக சிஜேபி. இந்த விஷயம் எந்த அளவுக்கு பெருசாக போயிருக்குன்னா, உலகத்துடைய மிகப்பெரிய அரசியல் கட்சியாக இருக்கக்கூடிய பிஜேபியுடைய அதிகாரப்பூர்வ இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 8.7 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் இந்த சிஜேபி அக்கௌண்ட் 10 மில்லியன் ஃபாலோவர்ஸை கடந்து போயிட்டு இருக்குதுங்க ஒரு 10 நாளுக்குள்ளே. இந்த கரப்பாம்பூச்சி ட்ரெண்டுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வலி இருக்குது, ஒரு ஆழமான பயம் இருக்குது. நம்ம நாட்டு இளைஞர்களுடைய எதிர்காலத்தை பற்றின மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்குது. இது வெறும் அரசியல் காமெடி மட்டும் இல்லைங்க. ஏன்னா நம்ம ஊர் ஜென்சி இளைஞர்கள் தங்களை ஒரு கரப்பாம்பூச்சியோட ஒப்பிடுற அளவுக்கு விரக்தியில் இருக்கிறாங்க. இந்த எக்கனாமியில் இந்த 2026 டிகிரி வச்சுருந்தும் ஏன் வேலை கிடைக்க மாட்டேங்குது? இந்த நிதி நெருக்கடியில் இருந்தும் கரியர் கவலையிலிருந்தும் நாம் எப்படி வெளியே வரப்போகிறோம்? இப்படி இதுக்கு பின்னாடி இருக்கிற கேள்விகள் அதிகம், அலசலாம். அதுக்கு முன்னாடி நான் அந்த சேனலில் வாரத்துக்கு 1 அல்லது 2 வீடியோக்கள் தான் போடுவேன். என்னோடய வீடியோக்களில் நான் பேசுகிற அந்த நாலேஜ் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம் தமிழ் குடும்பம், நான் ஜஸ்வின், ஐத்தமிழ் அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன வாரம் கோர்ட்டில் ஒரு கேஸ் நடக்கிறப்போ இந்தியாவுடைய சீஃப் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் ஒரு கமெண்ட் பண்ணுறாரு. அதாவது என்ன அப்படின்னா, வேலை இல்லாமல் இருக்கிற இளைஞர்கள் மீடியா பக்கமும் ஆக்டிவிசம் பக்கமும் போகிறத அவர் கரப்பாம்பூச்சிகளுடையும் பேரசைட்ஸ் கூடயும் அவர் ஒப்பிட்டு பேசிட்டார். அதாவது கரப்பாம்பூச்சி அப்படிங்கிறது நம்ம வீட்டில் வச்சு வளர்க்குற பெட்டு கிடையாது. அது நம்ம போடுற அழுக்குகளை சாப்பிட்டு, குப்பையை சாப்பிட்டு வளரக்கூடியது. பேரசைட் அப்படிங்கிறது நம்முடைய அனுமதி இல்லாமலே நம்ம உடம்புல ஒட்டிக்கிட்டு நம்ம உடம்புல இருக்கிற சத்தை உரியக்கூடியது. இதுக்கு இளைஞர்கள், வேலையில்லாத இளைஞர்களை ஒப்பிட்டு அவர் பேசிட்டார். அது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாயிருச்சு. அவர் எப்படி இதை பேசலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம வீட்டில் இப்போ உங்களுக்கு ஒரு 27-28 வயசு ஆயிடுச்சு, சரியான ஒரு வேலை கிடைக்கல. அந்த நேரத்தில் நம்ம வீட்டுக்கு வரும்போது, வீட்டில் சாப்பிடும்போது உங்களுடைய அப்பா என்னத்தை பண்ணிக்கிட்டு இருக்கான், ஒன்றும் வேலையும் செய்யாமல் ஒன்றும் செய்யாமல் தெண்டத்துக்கு சாப்பிட்டுட்டு இருக்கான், தெண்டச்சோறு அப்படிங்கிற மாதிரி சொன்னால் ஒரு சில படங்கள்லாம் கூட இந்த மாதிரி காட்டுவாங்க. ஸோ அப்படி சொல்லும்போது அந்த வலி எப்படி இருக்கும் இல்லையா? ரொம்ப அதிகமான பெயின் இருக்கும். ஒரு நாட்டினுடைய தலைமை நீதிபதியே தன்னுடைய நாட்டில் இருக்கிற இளைஞர்களை பார்த்து இந்த மாதிரியான மனநிலையோட நீங்கள்லாம் தெண்டச்சோறுகள்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அது எவ்வளவு தப்பான ஒரு விஷயம் இல்லை? அப்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இந்த அதிகாரிகள், பெரிய பெரிய அரசியல்வாதிகள், அவங்கெல்லாம் அப்போ இளைஞர்களை நீங்கள் இப்படி தான் பார்க்குறீங்களா? உங்களுடைய கண்ணோட்டம் இளைஞர்களை பற்றி எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி நமக்கு வருதில்ல. அதுக்கப்புறமா அவர் ஒரு விளக்கம் கொடுத்தாரு. என்ன அப்படின்னா, நான் தப்பான போலி டிகிரி வச்சுருக்கிறவங்கள தான் அப்படி சொன்னேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொன்னார். ஆனால் அதுக்குள்ளே அந்த விஷயம் காட்டுத்தீயா சோஷியல் மீடியா முழுக்க பரவி பயங்கரமான அவுட்ரேஜ், அதாவது கோபத்தையும் கிண்டல்களையும் ஆன்லைனில் அது உருவாக்கிருச்சு. இதை வச்சு தான் போஸ்டன் யூனிவர்சிட்டியில் படிக்கிற அபிஜித் தீப்கே அப்படிங்கிற ஒரு பொலிட்டிக்கல் கம்யூனிகேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒரு ஜோக்காக இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியை ஆரம்பித்தார். இதோடைய மெம்பர்ஷிப் க்ரைட்டீரியா என்ன தெரியுமா? நீங்கள் வேலை இல்லாமல் இருக்கணும், சோம்பேறியாக இருக்கணும், எப்போவும் ஆன்லைனில் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அப்புறமா ப்ரொஃபஷ்னலாக சோஷியல் மீடியாவில் உங்களுக்கு புலம்ப தெரிஞ்சிருக்கணும். இது முழுக்க முழுக்க ஒரு சட்டையர், அதாவது அரசியல் கிண்டல். ஆனால் இந்த ஜோக் இப்போது மிகப்பெரிய ஒரு மாஸ் மூவ்மெண்ட்டாக மாறிடுச்சு. கூகுள் ஃபார்ம் ஓப்பன் பண்ணி மெம்பர்ஷிப் கார்டு கொடுத்தப்போ லட்சக்கணக்கான இளைஞர்கள் சைன் அப் பண்ணாங்க. மெயின் பி காக்ரோச் அப்படின்னு சொல்லி ஹேஷ்டேக் ஆச்சு. அதாவது கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன், இங்கே ஹிந்தியில் நானும் காக்ரோச் தான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா ஹேஷ்டேக் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எதிர்கட்சி தலைவர்கள்லாம் கூட இந்த பிஜேபி வர்சஸ் சிஜேபி அப்படின்னு சொல்லி கிண்டலாக ட்வீட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் வேணால் அவங்களோட வெப்சைட்டில் போய் பாருங்களேன், காக்ரோச் ஜனதா பார்ட்டி .org அப்படின்னு சொல்லி வெப்சைட் வச்சுருக்காங்க. செம்ம கலாய்ச்சி வச்சுருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமாக சீஃப் ஜஸ்டிஸ் செம்மையாக கலாய்ச்சிருக்கிறாங்க. அரசியல்வாதிகளுக்கு பயங்கரமாக செக் வச்சுருக்கிறாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி அவங்க போட்டிருக்கிற அந்த பகுதியை வாசிங்க, அவ்வளோ ஃபன்னியாக இருக்குது. விஷயம் ஆன்லைனில் மட்டும் இல்லை, ஆஃப்லைன்லேயும் போக ஆரம்பிச்சிருச்சு. இளைஞர்கள் கரப்பாம்பூச்சி மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு க்ளீனப் ட்ரைவ் பண்ணுறாங்க, ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. இந்த சிஜேபியோட எக்ஸ் அக்கௌண்ட் இப்போ இந்தியாவில் பிளாக் பண்ணப்பட்டிருக்குது.
அதை ஆரம்பித்தவர் இந்தியாவில் இந்த மாதிரி கருத்தை நாங்கள் சொல்ல விடாமல் எங்களை அரசாங்கம் தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிலாம் அவர் சொல்லியிருக்கிறார். லீகல் டிமாண்ட் காரணமாக அது வித்ஹெல்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுது. ஒரு பக்கம் இந்த இயக்கம் பயங்கர வேகமாக வளருது. அதனால் இந்தியாவில் பெரிய அரசியல் மாற்றம் வந்துடுமோ அப்படின்னு சொல்லி பெரிய அரசியல் கட்சிகள் பயப்படக்கூடிய அளவுக்கு சூழல் இருக்குது. இந்த இயக்கம் ஏன் இவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு? சவுத் ஏஷியா முழுக்க பார்த்தீங்கன்னா போன சில வருஷங்களில் ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், நேபாள்னு சொல்லி பல நாடுகளில் இளைஞர்கள் நடத்தின போராட்டம் அங்கே இருக்கிற அரசாங்கங்களையே மாற்றிருக்குது. இவ்வளோ ஏன், தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பித்து 2 வருடங்களில் விஜய் சிஎம் ஆயிட்டார். இளைஞர்கள் தான் காரணம். ஆனால் இப்படிப்பட்ட மாற்றங்களுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கக்கூடிய பயங்கள் என்ன? வேலைவாய்ப்பு இல்லாமை, விலைவாசி உயர்வு, தங்களுடைய எதிர்காலம் என்ன ஆக போகுதுன்னு சொல்லி தெரியாத ஒரு பயம். இந்தியாவில் அந்த மாதிரி பெரிய போராட்டங்கள் நடக்கலைனாலும் அதுக்கு அடியில் இருக்கிற அந்த வலி, அதே ப்ரெஷர், அதே வலி நம்ம ஊர் இளைஞர்கள்கிட்டையும் இருக்குது. நம்ம எக்கனாமி ரொம்ப வேகமாக வளருது அப்படின்னு சொல்லி டேட்டா சொல்லுது, ஜிடிபி ஏறுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் கிரவுண்ட் ரியாலிட்டி, வேலை தேடுற இளைஞர்களுடைய கவலை குறையவே இல்லை. பணக்காரங்களுக்கும் ஏழைகளுக்கும் நடுவில் இருக்கிற இடைவெளி அதிகமாகிட்டே போகுது. அத்தியாவசிய பொருட்களுடைய விலை ஏறிக்கிட்டே போகுது. இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். அப்படின்னா என்னோடய சேனலில் நான் போடுற மற்ற வீடியோக்களும் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாகத்தான் இருக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணி விடுங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கண்டினியூ பண்ணலாம். நம்ம நாட்டில் இப்போ இருக்கிற 140 கோடி மக்கள் தொகையில் பாதி பேருக்கு மேலே 30 வயசுக்கு கீழே இருக்கிற இளைஞர்கள் தான். உலகத்திலேயே மிக இளம் வயது மக்கள் தொகை இருக்கிற நாடு நம்ம நாடு தான். ஆனால் ஒரு சர்வே என்ன சொல்லுதுன்னா அதில் 29% இளைஞர்கள் அரசியலில் ஈடுபடவே பயப்படுறாங்க, அதை அவாய்ட் பண்ணுறாங்க. வெறும் 11% பேர் தான் ஏதோ ஒரு அரசியல் கட்சியில் மெம்பராக இருக்கிறாங்க. ஏன் இந்த விலகல்? ஏன்னா இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு தங்களுடைய குரல் எங்குமே கேட்கல, தங்களுடைய கவலைகளை யாருமே பிரதிபலிக்கல அப்படிங்கிற ஒரு சலிப்பு வந்துருச்சு. அதாவது ஒரு தலைமுறையே சோர்ந்து போய் நிற்கிற ஒரு நிலைமை இருக்குது. ஒரு காலத்தில் நல்லா படித்து ஒரு டிகிரி வாங்கிட்டா லைஃப்பில் செட்டில் ஆயிடலாம், ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும்னு சொல்லி நம்மளை பெற்றவங்க நம்பினாங்க, நம்மக்கிட்டேயும் சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி நிலைமை அப்படி இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். டிகிரி வாங்கினதுக்கு அப்புறமும் வேலை இல்லாமல், கரியரில் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாமல், அப்ளை பண்ணுற ஒவ்வொரு இன்டர்வியூலையும் ரிஜெக்ஷன் மட்டும்தான் மிஞ்சிறப்போ வர்ற வலி இருக்கு இல்லையா, அது ரொம்ப கொடுமையானது. அந்த வாலிப வயசில் இருக்கிற அந்த எனர்ஜியை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரியாமல், வீட்லேயும் பதில் சொல்ல முடியாமல், வெளியேயும் போக முடியாமல் இருக்கிறப்ப தான் இந்த மாதிரியான மீம் பேஜ்கள் அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக தெரியுது. அவங்க ஏன் கரப்பாம்பூச்சியை மாஸ்காட்டாக ஏற்றுக்கிறாங்க தெரியுமா? ஏன்னா கரப்பாம்பூச்சி அப்படிங்கிறது ஒரு ஹீரோ கிடையாது, அது ஒன்றும் அழகாகவும் இருக்காது. ஆனால் அதுக்கு ஒரு குணம் இருக்குது, அது ரொம்ப ரெசிலியண்ட். அதாவது எவ்வளவு மோசமான சூழ்நிலை வந்தாலும், அணு ஆயுத தாக்குதலே நடந்தாலும் அழியாமல் உயிர் பிழைக்கக்கூடிய ஒரு ஜீவன் இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ரொம்ப குறைவான ஒரு எக்ஸ்பெக்டேஷனை வச்சுக்கிட்டு எந்த ஒரு கஷ்டமான சூழலையும் அடாப்ட் பண்ணிவிட்டு அது வாழ்ந்துடும். நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி கரப்பாம்பூச்சி பற்றி போட்ட ஒரு ஷார்ட் நான் போட்டிருக்கிறேன். அது வெரி சக்ஸஸ்ஃபுல். அடிக்கடி தொடர்ந்து மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு ஷார்ட்டாக அது இருக்குது. இந்த காக்ரோச் இருக்குல்லங்க, காக்ரோச் அதாங்க அந்த கரப்பாம்பூச்சி. அதை தலையை பிச்சு போட்டால் கூட ஒரு சில வாரங்கள் உயிர் வாழுமா. செத்து போச்சுன்னு சொல்லி நம்ம நினச்சா வயிற்றுல இருக்க 2 முட்டையை போட்டுட்டு தான் சாகும் போல். என்ன நேக்கல. ஆனால் உங்கள் வீட்டில் காக்ரோச் இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? வீடு சுத்தமாக இல்லைன்னு சொல்லி அர்த்தம். ஆபத்துங்க, சுத்தமாக வச்சுக்கோங்க வீட்டை. இன்றைக்கி இளைஞர்கள் தங்களை அப்படி தான் பார்க்குறாங்க. நாங்கள் எவ்வளோ அடித்தாலும் தாங்குகிறோம், ஆனால் இன்னும் நாங்கள் உயிரோட தான் இருக்கோம்னு சொல்லி காட்டுறதுக்காகத்தான் அந்த லேபிளை அவங்க பெருமையாக ஏற்றுக்கிறாங்க. தங்களுடைய கரியர் பேர்ன் அவுட்டையும் அன்எம்ப்ளாய்மெண்ட் கவலையும் அவங்க இப்படித்தான் வெளியே காட்டுறாங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்ககிட்ட கேட்குறேன், இந்த சிஸ்டம் மாறணும், அரசாங்கம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும், அரசியல் கட்சிகள் நமக்காக வேலை செய்யணும்னு சொல்லி நம்ம இன்னும் எவ்வளோ நாளைக்கு காத்துக்கிட்டு இருக்க போகிறோம்? சோஷியல் மீடியாவில் மீம்ஸ் போட்டு ட்ரெண்ட் பண்ணி நம்மளுடைய விரக்தியை வெளியே காட்டுறது தப்பு கிடையாது, அது ஒரு நல்ல ரிலீஃப் தான். ஆனால் அதோடு நம்ம நின்றக்கூடாது. சிஸ்டம் மாறுற வரைக்கும் நம்மளால் வெயிட் பண்ண முடியாது. ஏன்னா காலம் ரொம்ப வேகமாக ஓடிட்டுருக்கு. உங்களுடைய 20களும் 30களும் உங்கள் லைஃபோட மிக முக்கியமான கோல்டன் பீரியட். இந்த டைமில் நீங்கள் மற்றவங்களுக்காக காத்துட்ருக்காம உங்களுடைய சொந்த ஃபினான்ஷியல் எக்கோசிஸ்டத்தை, உங்களுடைய கரியரை நீங்கள் தான் உருவாக்கணும். இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி ட்ரெண்டு நமக்கு உணர்த்துகிற மிக முக்கியமான பாடம் என்னென்னா, இளைஞர்கள்கிட்ட எனர்ஜி இருக்குது, ஒன்றா சேர்றதுக்கான பவர் இருக்குது. ஆனால் அது சரியான வழியில் கைட் செய்யப்படலை. நீங்கள் ஒரு கரப்பாம்பூச்சி மாதிரி எதையும் தாங்குறவங்களா மட்டும் இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த சிஸ்டத்தையே மாற்றி ஜெயிக்கிறவங்களா மாறணும். உங்களுடைய ஃபினான்ஷியல் லைஃப்பையும் கரியரையும் உங்களுடைய முழு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும். அரசாங்க வேலையோ இல்லை ஒரு கார்ப்பரேட் வேலையோ உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி தரும்னு நீங்கள் நம்பினா
அந்த நம்பிக்கை இன்றைக்கி இருக்கிற எக்கனாமியில் வந்து கொஞ்சம் ஆபத்தானது. நான் இந்த சேனலில் ஃபைனான்ஸ் பற்றியும் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றியும் சக்ஸஸ் பற்றியும் பேசுகிறனால என்கிட்ட வந்து இந்த ஃபைனான்ஷியல் அட்வைஸுக்காக ஒரு சில நேரத்தில் வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. 2 நாளைக்கு முன்னாடி என்னுடைய வாட்ஸ்அப்பில் ஒரு நண்பர் வந்து ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க. ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன். அவங்க வந்து கிட்டத்தட்ட 1,25,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அவங்களோட வயசு வந்து இப்போ 51. ஆனால் திடீர்னு வந்து இப்போ அவங்க கம்பெனியிலேருந்து அவங்கள லே ஆஃப் பண்ண போகிறாங்க. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட பெரிய அளவில் எந்த ஒரு சேவிங்கும் இல்லை. மொத்தத்தில் எல்லாம் சேர்த்து பார்த்தா ஒரு 8,000 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் சேவிங்ஸ் வரும். ஆனால் மாதம் வந்து கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் வந்து அவருக்கு ஐஇஎம் போயிட்டுருக்குது. இப்போ நான் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி எனக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி எனக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அதை நான் நேற்றே கேட்டுட்டேன். எனக்கு மனசு வலிக்குது. அதுக்கு நான் என்ன ரீப்ளை பண்ணுறதுன்னே எனக்கு தெரியலை. ஒரு அண்ணனா, ஒரு சகோதரனா ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி நினைக்கிறேன். நீங்கள்லாம் காக்ரோச்சுகள் கிடையாது. இன்றைக்கி இருக்கிற டிஜிட்டல் உலகத்தில் எத்தனையோ புது ஸ்கில்ஸ் இருக்குது. டேட்டா அனாலிசிஸ், கான்டென்ட் கிரியேஷன், ஏஐ டூல்ஸ் மேனேஜ்மெண்ட், ஃபினான்ஷியல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி உலகம் இப்போ வேறு டைரெக்ஷனில் போயிட்டுருக்குது. ட்ரெடிஷ்னல் எஜுகேஷன் சிஸ்டம் உங்களுக்கு இதை கற்றுக் கொடுக்கலனாலும் நீங்களாக தேடி பிடிச்சி இந்த ஸ்கில்ஸை வளர்த்துக்கணும். உங்களுடைய கரியர் குரோத்தை நீங்கள் மற்றவங்க கையில் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி பணத்தை பற்றின உங்களுடைய பழக்க வழக்கங்களை, அதாவது மணி ஹேபிட்ஸை நீங்கள் இப்போ இருந்தே மாற்றணும். வேலை இல்லை, வருமானம் கம்மியாக இருக்குன்னு சொல்லி கவலைப்படுறத விட கிடைக்கிற சின்ன சின்ன வாய்ப்புகளை வச்சு எப்படி சேமிக்கலாம், எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி கற்றுக்கோங்க. இன்றைக்கி இருக்கிற எக்கனாமியில் பணவீக்கத்தை, அதாவது இன்ஃப்ளேஷனை தாண்டி நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா வெறும் சேவிங்ஸ் மட்டும் பத்தாது. ரொம்ப சின்ன வயசுலேயே உங்கள்கிட்ட கம்மியான பணம் இருக்கும்போதே எஸ்ஐபி மூலமாகவோ மியூச்சுவல் ஃபண்டு மூலமாகவோ இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கோட சக்தியை புரிஞ்சுக்கோங்க. காலம் போக போக அந்த சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் தான் உங்களை ஒரு பெரிய ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்க்கு, அதாவது நிதி சுதந்திரத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போகும். காலம் போக போக அந்த சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் தான் உங்களை ஒரு பெரிய ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்க்கு, அதாவது நிதி சுதந்திரத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போகும். யாரையும் சார்ந்து இருக்காத ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கும். இந்த வீடியோ நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு ஒரு சின்ன உத்வேகத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். உங்களை நண்பர்களுக்கும் இது ஒரு உத்வேகத்தை கொடுக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுடைய கருத்துக்களை தைரியமாக கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஹைப் பண்ணி விடுங்க. சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.